See here they have given புரியுதா மொத்தம் 7 சாப்டராக இருக்குது. இந்த 7 சாப்டர் பத்தாது அப்படின்னு you have lot of schedules also அப்படி சொன்னாங்க. ஓகேவா? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபெமா எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்டையர் ரெகுலேட்டர், பட் ஸ்டில் சில வேலைகளெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி they have schedules telling what is restricted, what is allowed, இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Schedule 1, Schedule 2, Schedule 3 இது மூணுமே டாக்ஸ் அபவுட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Schedule 1 and 2 மட்டும் டாக்ஸ் அபவுட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஜென்ரலாக எல்லாமே அலௌடு, சிலதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சிலதை மட்டும் தான் ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்போவுமே Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் படிக்கும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதில் குறிப்பிட்டிருக்கிறத தவிர மற்ற எல்லாமே அலௌடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஷெடியூல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதெல்லாம் மட்டும் அலௌடு, மற்ற எல்லாமே ப்ரொஹிபிட்டட்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து விளையாடலாம், பால் விளையாடலாம், பேட்டிங் பண்ணலாம், இல்லைனா வந்து நீ வந்து டென்னிஸ் விளையாடு, இதனாலும் பண்ணு, ஆனால் நீ ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா, அப்போ ஷெடியூல் எதுக்கு போட்டிருப்பாங்க, எது பண்ணக்கூடாதோ அது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா உனக்கு அலோவ் பண்ணுறது ஜாஸ்தி, ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை ப்ரொஹிபிஷனோ மட்டும் தான் கம்மி. அப்போ அலோவ் பண்ணுறது அதிகம், ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மினா Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ப்ரொஹிபிட்டட் அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் எல்லாமே ப்ரொஹிபிட்டட் தான், சிலது மட்டும் தான் அலௌடு. அப்போ அந்த ஷெடியூல் என்ன சொல்லியிருப்பாங்க, எதெல்லாம் அலௌடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நாட் அலௌடுங்கிறத மெஜாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இதுவே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி மேடம், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஜென்ரலி அலௌடுங்கிறாங்க, அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கம்மியாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் அதில் Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடே கொடுத்துட்ருக்காங்களே மேடம். அதிகமாக அவங்க என்ன கொடுக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் அலௌடுன்னா அலௌடு எதெல்லாம் அலௌடுன்னு தானே கொடுக்கணும், ஏன் நாட் அலௌடு கொடுக்குறாங்க, ஏன்னா எல்லாமே அலௌடுன்ட்டாங்க. அப்போ எதெல்லாம் நாட் அலௌடு அதை மட்டும் தான் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அவங்க ஒரு ஷெடியூலில் கொடுக்குறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்றது எப்படின்னா உனக்கு அலௌடே கிடையாதுன்ட்டாங்க, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்போ அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வேணால் பண்ணிக்கோ, அதை வேணால் பண்ணிக்கோ, அதை மட்டும் வேணால் பண்ணு, இதை பண்ணால் இந்த லிமிட்டில் பண்ணு, இது செய், இதை செய் அப்படி சொல்லிட்டு சிலதை மட்டும்தான் அலோவே பண்ணுறாங்க. அதனால தான் வேறு வழி இல்லை. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஷெடியூலில் இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் எதெல்லாம் நாட் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் உன்னிச்சு பார்த்து கவனித்து படிக்கலைன்னா நமக்கு என்ன தோணும், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் எதெல்லாம் நாட் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, கேபிட்டலாக எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ இஃப் யூ புட் இன் ரியல் டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பர் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் பீங் கிவன் இன் சச் ஃபார்மேட். ஓகேவா? புரியுதா? 1 செகண்ட். ஷெடியூல் 1ல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நான் Schedule 1. Schedule 1ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட், இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், நோ டவுட். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு தடவை பார்க்க சொன்னேன். Schedule 1, Schedule 2, Schedule 3 மூணுமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Schedule 1, 2, 3 கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, அதில் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் 2 ஷெடியூல் இருக்கும். அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். புரியுதுல்ல? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? பேஜ் நம்பர் 19ல் Schedule 1 படிக்க போகிறோம். உங்களுக்கு பேஜ் நம்பர் 3 or 4லேயே உங்களுக்கு வந்துருச்சு என்னென்ன எது எதுன்னு. ஓகே, டன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எங்கப்பா அது காணும்? இது எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Schedule 1, Schedule 2, Schedule 3. இதில் Schedule 1, Schedule 2 அதிலே மேலே கொடுத்துருப்பாங்க. அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஷெடியூலாக இல்லைன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஷெடியூலாக. எனக்கு தெரிஞ்சு நம்பர் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5 வச்சுருக்கலாம். 4, 5 வைக்கும்போது ஷெடியூலோட நம்பரை பார்க்கும்போது இது வந்து ரிலேட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டில் 3 ஷெடியூல், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 ஷெடியூல், 2 ஷெடியூல் வச்சுட்டாங்க. அது வைக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சில குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரதோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரதான்னு ஒரு டவுட் வரும். அதர்வைஸ் யூ ஷுட் பி ஃபைன். ஓகே, டன். இப்போ பார்க்கலாமா, Schedule 1 பார்க்கலாமா. Schedule 1 என்ன சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் விச் withdrawal of foreign exchange is prohibited சொல்கிறாங்க. கீழே Schedule 1 transactions which are prohibited, Fema, current account transaction rules அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்குடா கஷ்டப்பட்டு கீழே வந்து இது கரண்ட் அக்கௌண்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட்டாக சொல்லணும். 1, 2, 3, 4, 5 வச்சு தான் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னே தெரியும், 1, 2, 3 கரண்ட் அக்கௌண்ட், 4, 5 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு. சரி, ஓகே, அவங்களுக்கு என்ன அதில் ஈஸியாக இருந்துச்சோ தெரியல, அப்படி வச்சுட்டாங்க. நம்ம பார்த்துலாமா. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சூப்பராக பணம் வருது.
இந்த பணத்தை நீங்கள் என்னமா மாற்றக்கூடாது, டாலரை மாற்றி வெளில அனுப்பக்கூடாது. அடுத்தது இதெல்லாமே ரெமிட்டன்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா, வெளிநாட்டில் உங்களோட தொடர்புடைய யாரோ ஒருத்தரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எந்த பணத்தை வேணாலும் அனுப்புங்க, ஆனால் இந்த பணத்தை அனுப்பக்கூடாது. எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்த பணத்தை அனுப்பக்கூடாதுன்னா, லாட்ரி பணத்தை அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ரேஸ் ஆடுறது, ரைடிங் போகிறது, வேறு ஏதாவது ஒரு ஹாபிலிருந்து வர்றது, அந்த இன்கம்மை நீங்கள் அனுப்பக்கூடாது. நீங்கள் உழைச்சி சம்பாரித்து அனுப்பு. யூ புட் இன் யூர் ஹார்ட் ஒர்க், யூர் ஐடி எம்ப்ளாயி, யூர் டாக்டர், whatever, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் ரேஸு, பெட்டிங், கேம்பிளிங், லாட்ரி இதுலேருந்து வரலாம் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இங்கேருந்து நீ அனுப்பக்கூடிய பணத்தை ரெமிட்டன்சஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட், பேண்ட் ஆர் ப்ரிஸ்கிரிப்ட் மேகசின்ஸ், ஃபுட்பால் பூல்ஸ், ஸ்வீப் ஸ்டேக்ஸ் எட்ஸெட்ரா. ஓகேவா? எதுக்கு பண்ணக்கூடாது? இங்கேருந்து நீ அனுப்பக்கூடிய காசு எந்த பர்பஸ்க்காக அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லாட்ரி டிக்கெட் வின் பண்ணிட்டியா, அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. ரெண்டாவது ரேசிங், பெட்டிங், கேம்பிளிங் அந்த மாதிரி எதுலையாவது நல்ல பல்க் பணம் பார்த்துருக்கியா, அதை நீ எங்கே அனுப்பக்கூடாது. யூ ஷுட் நாட் சென்ட் டு யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் இப்படி சொல்கிறாங்க? ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன, ஒரு மேட்டரும் கிடையாது. இப்போ என்ன ஆகுனா, லாட்ரியில் வின் பண்ணும்போது பல்காக ஒரு அமௌண்ட் வரும். அந்த பல்க் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே அங்கே அனுப்பக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் அனுப்பலாம். இந்த மாதிரி பல்கான அமௌண்ட் வரும்போது அதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெமிட்டன்சஸ் ஃபார் பர்ச்சேசஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணுவாங்க. லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது லக்கி பாஸ்கர் என்ன பண்ணுவான்னா, பிளாக் பணம் ஒரு 1 கோடி 2 கோடி கையில் வச்சுருப்பான். அது எப்படி ஒயிட் ஆக்குறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ லாட்ரி டிக்கெட் செல் பண்ணுறவன்ட்டு போவான். போயிட்டு இங்கே பாரு, எந்த லாட்ரி டிக்கெட்டில் 1 கோடி ரூபா பணம் விழுமோ அந்த நம்பரை எனக்கு கொடுத்துரு, வித்துரு, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபா பணத்தை அனௌன்ஸ் பண்ணு, ஆனால் நீ எனக்கு 1 கோடி தரலாம் வேண்டாம். இந்த மாதிரி 1 கோடி பணத்தை வின் பண்ணது இவர் தான் சொல்லு, என்கிட்ட 1 கோடி பணம் இருக்குது, நான் அதை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு நான் உனக்கு 5 லட்சம் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், சும்மா அடிச்சுலாம் என்ன லாட்ரி டிக்கெட்டை போட்டு அதை ஃபுல்லாக எல்லாருக்கும் விற்பான். அதுலேருந்து ஒரு பணம் கலெக்ட் ஆகும், அது அவனுக்கு ஒரு இன்கம். அது இல்லாமல் இவன்ட்டு அந்த 5 லட்சம் வாங்கிப்பான் கமிஷன். ஸோ லக்கி பாஸ்கர் என்ன பண்ணிட்டான், இருக்கக்கூடிய பிளாக் பணத்தை ஒயிட் பணமாக மாற்றிட்டான். ஸோ பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு லாட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு துடுப்பு சீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தடுக்கிறதும் நமக்கு முக்கியமான வேலை இந்தியாவில். இன்னொன்று என்னென்னா, இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டே தம்பி, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற ஹவாலா ஆள்கிட்ட சொல்லி உனக்கு பணத்தை கொடுக்க சொல்கிறேன், நீ வாங்கிக்கோ. ஆனால் அது எப்படி கணக்கில் காமிப்பேன், நான் சொல்கிறது புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபெமா. இப்போ இந்தியாவில் இருக்கு, நான் என்கிட்ட 50 லட்சம் இருக்கு, நான் என் தம்பிக்கிட்ட கொடுக்கணும். நான் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலிமா போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் என்னோடய ஹவாலா கிட்ட நான் வந்து அந்த பணத்தை 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டு என் தம்பிக்கு அங்கே 50 லட்சத்துக்கு இணையான டாலரை என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். கொடுக்குறாங்க. அவர் எப்படி அதை கணக்கில் காமிப்பார், கணக்கில் காமிக்க முடியாது. அப்போ என் தம்பி என்ன பண்ணுவான், நாங்கள் ஹவாலா என்ன சொல்லுவான், நீ சும்மா லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கோ, இந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு 50 லட்சம் விழுந்ததை நான் சொல்லிடுறேன், அந்த 50 லட்சத்தை நீ அங்கே வாங்கிக்கோன்னு சொல்லுவான். இப்போ இங்கே லாட்ரி டிக்கெட் வின் பண்ண பணத்தையும் நீங்கள் அங்கே அனுப்பக்கூடாது. அங்கே இருக்கிற ஒருத்தன் லாட்ரி டிக்கெட்டை வாங்குறான் அப்படின்னா அதுக்காக உங்கள் பணம் இங்கேருந்து அங்கே போகவும் கூடாது. ஓகேவா, அப்படி சொல்கிறாங்க. இது வந்து மூணாவது பாயிண்ட் என்னென்னா, யூ ஷுட் நாட் ரெமிட் மணி டு யுவர் பிரதர் டு பை அ லாட்ரி டிக்கெட் ஆர் பேண்ட் ஆர் ப்ரிஸ்கிரிப்ட் மேகசின் ஆர் ஃபுட்பால் பூல்ஸ். எனக்கு சத்தியமாக ஃபுட்பால் பூல்னால் என்னன்னு தெரியல. ஸ்வீப் ஸ்டேக், இதெல்லாம் வந்து சும்மா ஆடம்பர லக்ஸுரியான ஒரு கேம்பிளிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த வேலைகளுக்காகவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நான் வேணால் ஒரு தடவை பார்க்குறேன். இந்த ஸ்வீப் ஸ்டேக், ஃபுட்பால் பூல்ஸ்னால் எல்லாமே பெட்டிங் கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரியே நீங்கள் வேறு எதுக்கெலாம் வந்து விட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ப்ரொஹிபிட்டட், டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் விச் ட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ப்ரொஹிபிட்டட், பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆர் ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ் அப்ராட். அதாவது நீங்கள் இங்கேருந்து இஃப் யூ பேயிங் கமிஷன், ஓகேவா, ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், அப்படி இல்லையா ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ், ஓகேவா, அப்ராட் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ். இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இங்கேயே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இங்கே தான் என்னால் சொத்து வாங்க முடியும், நான் வெளிநாட்டில் சொத்து வாங்கணும், நான் என்ன பண்ணுறேன், சும்மா பேருக்கு வந்து யூரோப்பில் இல்லைனா இது ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆஃபீஸை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிருவேன். எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு அதில் எனக்கு ஒரு இன்சென்டிவ் வரும், அதில் நல்லா நான் வந்து ஜாலியாக இருப்பேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ப்ராடக்ட்ஸ் போயிடும், அது எதுவும் வேறு ஒரு கம்பெனி மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிடும். அந்த கம்பெனி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அங்கே என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அங்கே அப்படியே சும்மா லைட்டாக சேல் பண்ணுற மாதிரி கணக்கு காமிப்பாங்க. ஆனால் அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவாக பையர்ஸே இருக்க மாட்டாங்க. அங்கே சேல் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து தேர் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தானே, அந்த கம்பெனியும் வந்து ஒரு ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே சொத்தை வாங்கி வைப்பாங்க அந்த கம்பெனியோட பேரில்.
இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஆண்டர்பிரினர் அங்கே போனால் கம்பெனியோட சொத்தில் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவார். ஏன்னா அவர் அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணதே ஷெல் கம்பெனி மாதிரி, இவரோட ஜாலியாக ஊர் போனால் சொகுசாக சுற்றிட்டு வரதுக்காக அங்கே ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு அந்த இடத்துல அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஏதோ அங்கே இடத்துல விற்ற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு இங்கே இருக்கிற ஹவாலா கிட்ட ஒரு 10 கோடி கொடுத்து அங்கே அந்த ஹவாலா பணத்தை 10 கோடி வர வச்சு அந்த 10 கோடி வந்து இவங்க சேலில் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் வரும். இதுனா மணி லாண்ட்ரிங்கில் வரும். மணி லாண்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஆக்ட் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் எதாவது சப்ஜெக்ட்ஸில் வரும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு. ஓகேவா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இதெல்லாம் வரும். இங்கேருந்து 10 கோடி கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 100 அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அந்த 10 கோடி வந்த மாதிரி காமிச்சு அது சேல் நடந்த மாதிரி காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கே என்ன மாதிரி ஃபெமா வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஒருத்தன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாருக்காவது அவன் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எஸ்ட்டு பே கமிஷன் வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கமிஷன் பேமெண்ட்டெல்லாம் வந்து பே பண்ணக்கூடாது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஓன் சப்சிடரிஸ்க்கோ இல்லை அங்கே ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அனுப்பும்போது ஏதாவது கமிஷன் தே ஹேவ் டு பே, அதெல்லாம் வந்து அவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டாலர்ஸாக மாற்றி அவன் பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிவிடெண்ட், ஓகேவா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி யாராக இருந்தாலும் அவங்களோட டிவிடெண்டை ரூபாயில் தான் கொடுக்கணுமே தவிர டாலரில் டினாமினேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நோபடி ஷுட் யூஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாற்றக்கூடாது இந்தியன் ரூபாயை கொடுத்து. நோபடி ஷுட் ரெமிட் எனி டிவிடெண்ட் ஆஃப் எனி கம்பெனி, ரெமிட்டன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை எனி கம்பெனி டு விச் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா. ஸோ அப்போ ஃபேமஸ் சொல்லிட்டாங்க, இந்த பாரு நீ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கம்பெனியில் இருக்க, உங்களோட கம்பெனியில் யார் ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீ ரூபாயில் தான் என்ன பண்ணணும், உன்னோட டிவிடெண்டை கொடுக்கணும். அவங்களோட டிவிடெண்டை இங்கே ரூபாயில் தான் மெயின்டைன் பண்ணிடணும். அதுக்கு கட்டுப்பட்டால் அவங்க வந்து உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணட்டும். இல்லைனா உங்கள் கம்பெனியில் ஏகப்பட்ட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ உங்கள் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கிட்டாங்கன்னா ஒரு பாயிண்டில் உன்னோட கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்து தூக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூபாய் எல்லாத்தையும் டாலரை மாதிரி அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ எனக்கு நான் மெயினாக அவனை இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணதுக்கே காரணம் எஃப்டிஐயையும் எஃப்ஐஐயும் இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணதுக்கு காரணம் அவன் பல்காக டாலர் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு ரூபாயை மாற்றி இந்தியாவில் லேண்டை வாங்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த பணத்தை ரொட்டேஷனில் இங்கே வச்சுருக்கணுங்கிறது தான் கண்டிஷனே. அதுதான் டிவிடெண்ட் பேலன்சிங். அதை விட்டுட்டு அவன் இங்கே வருவாரான், பணத்தை போடுவாரான், நல்ல ப்ராஃபிட் வரும்போது மொத்தமாக எல்லாத்தையும் விற்றுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னா அதில் அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. அப்போ எனி கம்பெனி டு விச் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள், அது வந்து ரெகுலேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபெமா வந்து எப்படி சொல்லணும்னா, இங்கே பாரு இந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூ ஆர் அண்டர் மை த்ரெஷ்ஹோல்டு. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ யாருக்கு டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த டிவிடெண்டை நீ ரூபாயில் தான் கொடுக்கணுமே தவிர யூ கேனாட் ரெமிட் இட் டு எனி படி இன் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கமிஷன், நீங்கள் யாருக்காவது கமிஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருபீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் எக்ஸப்ட் கமிஷன் அப் டு 10% ஆஃப் இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ. டீயோ டொபாக்கோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கமிஷனை நீங்கள் யாருக்காவது பே பண்ணுறதா இருந்தால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணுறதா பே பண்ணுங்க. அதுவும் அந்த டீ டொபாக்கோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக அதை அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா ஃபார் ஆல் அதர் திங்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் கமிஷன் பே பண்ணுறதா கூட அது ருப்பியில் பே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஏன் ருப்பீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் கொண்டு வராங்க அப்படின்னா பிகாஸ் அவங்க வந்து டீயும் டொபாக்கோவும் எக்ஸ்போர்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதிகப்படுத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், வெளிநாட்டில் யாருக்கெல்லாம் விற்க முடியும், அங்கே ஒரு புரோக்கரை பிடிச்சாங்க, அந்த புரோக்கர் ரூபாயை வாங்கிப்பான், டாலர் தான் வாங்கிப்பான். அப்போ அந்த மாதிரி இந்தியா அஸ் அ கண்ட்ரி அஸ் அ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் என்ன ஆகும், அந்த சைடு இருக்க ஒரு புரோக்கரை பிடிச்சி தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமரை பிடிக்க முடியும். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் யாராவது ஒரு புரோக்கரை பிடிச்சி அவனுக்கு கமிஷன் கொடுத்தா தான் உண்டு. ஸோ இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து இங்கேருந்து டொபாக்கோக்கும் டீக்கும் மட்டும் நீங்கள் 10% வரைக்கும் கமிஷனை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போச்சு நீங்கள் ருப்பியில் தான் பே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ரிலேட்டட் டு கால் பேக் சர்வீசஸ் ஆஃப் டெலிஃபோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து இது. இப்போல்லாம் யார் கால் பேக் சர்வீஸ் ஆஃப் டெலிஃபோன்லாம் இருக்குது, அப்படிலாம் அதை யாரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூஸே பண்ணக்கூடாது, பேமெண்ட் வந்து அதில் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப பழைய காலத்து, இப்போலாம் அவுட் ஆஃப் ஆர்டரே இருக்கும். அதில் கால் பேக் சர்வீசஸ் ஆஃப் டெலிஃபோனுங்கிற வேர்டே பழசிப்போம். அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபண்ட் ஹெல்ட் இன் நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பீ ஸ்கீம்னு இருக்கும். அதே மாதிரி நான் ரெசிடென்ட்டு ஸ்பெஷல் ருப்பீ ஸ்கீமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் சம்பாரித்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார், டாலர்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு ருப்பியில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபுல்லாக அந்த பல்க் அமௌண்ட் இங்கே வச்சுட்டே இருப்பார். வச்சுக்க சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இங்கே பாரு டாலர் கொடுத்து ரூபாயை வந்து நீ அப்படியே ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட் வச்சுக்கோ,
அதுலேருந்து ஏதாவது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது உனக்கு ருப்பியில் தான் கொடுப்போம், அதை நாங்கள் டாலரில் கொடுக்க மாட்டோம். கரெக்டாக? நீ கொண்டு வந்து இங்கே டாலரை கொடுப்பேன், அது ரூபாவை மாற்றி உன்னோட அக்கௌண்ட்டில் இருக்க பணம் ருப்பியில் இருக்கும். நீ என்ஆர்ஐயாக இருந்தாலும் நீ என்ஆர்ஐ நீ டாலர்லேயே கூட யூஎஸ்லேயே கூட அந்த பணத்தை அங்கே ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ண மாட்டேங்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணுற, நம்ம எடுத்துகிட்டு போய் ஏன் இந்த டாலர் ரூபாயை மாற்றி இந்தியாவில் எஃப்டியில் வச்சுக்கக்கூடாது, அங்கே இன்ட்ரெஸ்ட் நல்லா வருவேன்னு கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவன் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் ருப்பி ஸ்கீம்லாம் இந்தியா அலோவ் பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மக்களை டாலர்லேயே பணத்தை வச்சுக்காமல் இந்தியன் ருப்பிக்கு மாற்றி வச்சுக்கிறதுக்கு அவங்கள லூர் பண்ணுறதுக்கு ஒரு விதம். அப்படி அவங்கள இங்கே கொண்டு வந்து வச்சுக்கும் போது அந்த எஃப்டி வந்து ஒரு 2 கோடியோ 10 கோடியோ அதை வச்சுருக்காங்கன்னா அது மேலே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பணத்தை அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணக்கூடாது. ரெமிட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஆன் ஃபண்ட் ஹெல்டு நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்காகவே வந்து என்னது ப்ரொஹிபிட்டட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமில் ஏதாவது கொஷின் கேட்கும்போது ஷெட்யூல் 1 ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சொல்லணும், இந்த மாதிரி ஷெட்யூல் 1 கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட்னு சொல்லியிருக்காங்க, அதனால திஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஈவன் தோ ஜென்ரலி அலோவ் பண்ணால் கூட இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட், இதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷெட்யூல் 2க்கு போயிட்டாங்க. ஷெட்யூல் 2ன்னு வரும்போது டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலி கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அலவுட், பட் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட்ட்டாங்க. ப்ரொஹிபிட்டட்னா என்னது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அட் எனி காஸ்ட். இது நீ பண்ணனா அவ்வளோதான், உனக்கு காலி பண்ணிவிடுவாங்க, அந்தளவுக்கு இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது இஸ் ப்ரொஹிபிட்டட். அடுத்த லிஸ்ட் எங்கே வராங்க அப்படின்னா நீ பண்ணலாம் ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணு. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஜென்ரலி எவ்ரி திங் இஸ் அலவுடு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் நாட் அட் ஆல் அலவுட், ப்ரொஹிபிட்டட். அடுத்தது பண்ணு ஆனால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கி பண்ணு. அப்போ செகண்ட் ஷெட்யூல் என்ன சொல்கிறாங்கன்னா those transactions which require prior approval of the government of India for foreign exchange. நீ இந்தியன் ரூபாயை கொடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றிக்கோ, ஆனால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கு. எதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வெளியில் போகணும் அப்படி கேட்குறாங்க. அதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணுங்கிறதுல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது டூருக்கு போகிறீங்களா, அப்போ கல்ச்சுரல் டூர் எதுக்காவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சர் இவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனி கல்ச்சுரல் டூர் யூ கோயிங், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் ட்ராயல் ஆஃப் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ரூபாயை கொடுத்து நீங்கள் வந்து டாலராக மாற்றணும்னா நீ யார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும், மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹூஸ் அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட். இந்த இடத்துல கல்ச்சுரல் டூருங்கிறதுனால ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறதுனால இங்கே போய் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்குறீங்க. எந்த டிரான்சாக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மினிஸ்ட்ரி கிட்ட ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே, அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் ப்ரமோஷன் ஆஃப் டூரிசம். நீ வந்து யூஎஸில் போயிட்டு இந்தியாவோட டூரிசமை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக அங்கே செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேகசீனில் இந்தியன் டூரிசமை பற்றி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா தான் அவன் போடுவாங்க பிரிண்ட் மீடியாவில். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் பே பண்ணுறது நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணிக்கலாம். பட் அதர் தேன் தட் ஏதாவது நீங்கள் டூரிசமை தவிர ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்க, அது மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஃபாரினில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஆக்ஷனில் அவங்க கலந்துக்கணும், பிட்டிங் ப்ராசஸில் கலந்துக்கணும், வெளிநாட்டில் ஏதாவது வந்து தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட் யார் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை அவங்களோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ வெளிநாட்டில் போயிட்டு ஏதாவது அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த பர்பஸ்க்கெல்லாம் தாராளமாக அவங்க ரூபாயை டாலரை மாற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை டேக் ஓவர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ டூரிசம்காகவும் அதுக்கப்புறம் என்னது மற்ற என்ன பர்பஸ்க்காக இந்தியாவுடைய டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு கம்பெனியை வாங்கணும். ஆனால் அது யார் வாங்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மட்டும். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர வேறு எதை செய்யணும் அப்படின்னாலும் உங்களால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்ற முடியாது. அப்போ வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் ஓகேவா, அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் த ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கு நாட் அலவுடு. ஓகேவா, ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங், இந்த பர்பஸஸ்க்கெலாம் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் இட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிடுச்சா பாருங்கள், இது புரியுதா உங்களுக்கு? தே ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டூரிசம்காக நீங்கள் கொடுக்குறதுனாலும் இட் இஸ் அலவுட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வெளியில் போய் அங்கே பிட்டிங்க்கு போகிறாங்க, ஆக்ஷனுக்கு போகிறாங்க, அங்கே போய் இதை வாங்க போகிறாங்க, அந்த ரீசனுக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அப்போ டூரிசம்காக நீங்கள் பண்ண அலவுடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங்காக நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் இட் இஸ் ஆல் அலவுட். அதை தவிர வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணாலும் அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இங்கேருந்து மாற்றி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட் இன் யோர் கெப்பாசிட்டி for the purpose of tourism or for the purpose of foreign investment or international bidding, ஓகேவா, exceeding $1,000 by state government and its public sector undertaking, அப்போ தாராளமாக என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு செய்யணுன்றாங்க. இங்கே செய்யக்கூடாதுன்னு அவங்க வேர்டை யூஸ் பண்ணல, அது நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்ச்சுரல் டூருக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு தான் சொல்கிறாங்க, கல்ச்சுரல் டூருக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி டூரிசம் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், டூரிசம் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ்க்கு இட்ஸ் அலவுட், பட் எவ்ரி திங் எல்ஸ் நீட்ஸ் டு கெட் பெர்மிஷன். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் டூரிசம்க்கோ சரி இல்லை அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்டிங் இதுக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா எந்த லிமிட் வரைக்கும் நான் வந்து இட் இஸ் அலவுடு, ஃப்ரீயாக நான் ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அப் டு $10,000 வரைக்கும் அலவுட். $10,000 மேலே நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ வந்து டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இந்தியன் டூரிசமை நீ அப்கிரேட் பண்ணணும், இந்தியன் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீ வெளிநாட்டு பிரிண்ட் மீடியாலையோ மேகசீன்லையோ ஏதோ ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறனாலுமே அது அலவுடுனாலுமே $10,000 வரைக்கும் தான் அலவுடு. அதுக்கு மேலெலாம் நீ ரூபாய் கொடுத்து டாலரை மாற்றி அங்கே பிரிண்ட் மீடியாவில் கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் இந்த ஒரு பேராகிராஃபில் 3 விஷயத்தை அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க. நம்பர் 1, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், பிட்டிங், பிளா 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 பிளா, இதுக்கெல்லாம் நீங்கள் டூரிசம்க்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க வெளிநாட்டு பிரிண்ட் மீடியாவில். அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு யார்கிட்டையும் நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். பட் இந்த டூரிசம் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை தவிர நீங்கள் வேறு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் you are supposed to get prior approval from the concerned ministry. அதுலேயும் advertisement for tourism and foreign investment இதுக்கு உங்களுக்கு you don't have any restriction. ஓகேவா, நீங்கள் you are allowed, current account transactions allowed, பட் என்னன்னா up to $10,000. $10,000 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிட்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக செலவு பண்ணிக்கோங்க. பட் அதை தாண்டி $11,000 $12,000 போச்சுன்னா அப்போ நீங்கள் யூ ஹாவ் டு கெட் ஸ்பெஷல் அப்ரூவல் ஃப்ரம் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. அப்போ கூட அவங்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ணலை. அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க, $10,000 மேலே போச்சுன்னா டூரிசம்காகவே நீ ப்ரொமோட் பண்ணாலும் அதுக்காகவே உனக்கு காசு தேவைப்பட்டாலும் $10,000 கிராஸ் பண்ணும்போது நீ கண்டிப்பாக யூ ஹாவ் டு டேக் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃப்ரம் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. இங்கே கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இதுதான் அவங்களோட கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. புரியுதா? அதே மாதிரி remittance of freight of vessel chartered by a PSU. Remittance of freight of vessel chartered by a PSU. PSU வந்து ஏதோ ஒரு வெசல் சார்ட்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு வெசலில் ஃப்ரைட்டுக்கு எடுத்திருக்கீங்க, ஓகேவா, அதுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காகவே இருந்தால் கூட நீங்கள் பணம் கொடுக்கணும். ஏதோ ஒரு வெசல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ சார்ட்டர்னு மொத்தமாக வந்து நம்ம விலைக்கு வாங்குறதுன்னு இல்லை, ஒரு ப்ராபப்ளி லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இல்லை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி யூல் டேக் அ வெசல் ஃபார் இட். ஓகேவா, இதில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா மெயின் எக்ஸாம் 8 மார்க்குங்கிறதுனால நான் ரொம்ப வாட் இஸ் அ வெசல் அதுக்கு ஒரு 1 hour நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட். இது ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம் இல்லையா, இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். These are all prohibited. Callback services on telephones, NRIயோட ஸ்பெஷல் பர்பஸ் ருபீ ஸ்கீமில் இருக்க இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்கறது, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கமிஷன் வந்து கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். எந்தெந்த இடத்துல எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ருபீ ஸ்டேட் கிரெடிட் ரூட்டாக இருந்தால் அப் டு 10% வரைக்கும் அலவுட், அதுக்கு மேலே இருந்தால் ப்ரொஹிபிட்டட். டிவிடெண்ட் டு எனி கம்பெனி ஃபார் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். டிவிடெண்ட் பேலன்சிங்கிறது யாருக்கெல்லாம் அவங்க அப்ளிகபிள் போட்டிருக்காங்களோ அவங்க யாருமே டிவிடெண்ட்டை ருப்பியில் தான் கொடுக்கணும், டாலரில் கொடுக்கூடாது. ஸோ ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டுங்கிறது 8 ஐட்டம் இருக்குது ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அலவுடு பட் ப்ரையர் அப்ரூவல் வாங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 4th விஷயம் என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட். நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட். ஷிப்பு வெசல் மூலமா ஏதோ ஒரு பொருள் நமக்கு வருது, ஓகேவா, பை அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் PSU, ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து இதெல்லாமே அந்த CIF பேசிஸு, FOB பேசிஸ், FAS பேசிஸ்லாம் நான் பொறுமையாக ஒன்றுனா ஒரு கேட்டகரியாக சொல்லித்தரேன்.
இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோன்னா அந்த இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கான ஓஷன் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்ல, அதை பே பண்ணுறதுல ஒரு ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்ன பேசிஸில் பே பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவாங்களா, முன்னாடியே பே பண்ணுவாங்களா, பார்ட்டாக பேமெண்ட் பண்ணுவாங்களான்றதை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் மேக்கிங் ரெமிட்டன்ஸ் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ you need to have registration certificate from the Director General of Shipping. அப்போ என்ன சொல்கிறாங்க, multimodal transport operators making remittances to their agents abroad. அப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் இங்கே மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, ஷிப்பு இல்லைனா வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. எப்படி இங்கே இந்தியாவில் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா வெளிநாடுகள்லையும் அவங்களுக்கு வந்து ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது யூ வாண்ட் டு மேக் சம் ரெமிட்டன்சஸ் அப்படின்னா அந்த ரெமிட்டன்சஸை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் ஹையரிங் சார்ஜஸ் ஆஃப் டிரான்ஸ்பாண்டர்ஸ் பை டிவி சேனல்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் த ஹையரிங் சார்ஜஸ். நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இப்போ டெஸ்லாவோட மஸ்க் இருக்கான்ல, அவன் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு சேட்டலைட்டை நான் மேலே வச்சுருவேன், அதுலேருந்து இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வரும், அதுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெமிட் பண்ணணும். அப்படின்னா அந்த மாதிரி ரெமிட் பண்ணும்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கோ இல்லை டிவி சேனல்ஸ்க்கோ நம்ம பே பண்ணும்போது, நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பே பண்ணணும். நீ பே பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸோ டிவி சேனல்ஸோ, இப்போ HBO ஸ்டார் மூவிஸோ வாட் எவர் சேனல்ஸ் தட் இஸ், அது இந்தியாவுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு பே சம் மணி இல்லை. அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ட் பெர்மிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை மினிஸ்ட்ரியோ கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் கண்டெய்னரோட டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் த ரேட் ப்ரிஸ்கிரைப்டு பை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் ஒரு பர்டிகுலர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அங்கே ரெமிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிடென்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது பல லேயர்ஸில் படிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு பொருள் அங்கே அமுச்சிடுவீங்க, அங்கே அமுச்சிட்ட உடனே அங்கே உங்களோட சப்சிடரி கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து அங்கே ஆக்சுவலி அது எடுக்கணும். அங்கே எடுக்க மாட்டாங்க, எடுக்காமல் அங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஷிப்ஸ் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும், அந்த இடத்துல கண்டெய்னர் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட கண்டெய்னர் இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு அனுப்புறீங்க, ஃப்ரான்ஸுக்கு போகுதுன்னா ஃப்ரான்ஸில் போய் உங்கள் கண்டெய்னர் இறங்கினோன்னு உங்கள் சப்சிடரி கம்பெனி அதை வந்து அங்கே வந்து என்ன டியூட்டியோ டாக்ஸோ பே பண்ணி அதை அங்கேருந்து ரிலீஸ் பண்ண எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஓகே. இல்லைன்னா என்ன ஆகும்னா அங்கேயே அது வச்சுக்கிட்டே இருப்பாங்க, போர்ட்டோட கஸ்டடியில் அது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக they will get some money. ஸோ அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த சார்ஜஸை இந்த டிடென்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிடென்ஷன் சார்ஜஸை ஃப்ரான்ஸோட போர்ட் கம்பெனி வந்து இந்த இந்தியன் கம்பெனி மேலே வசூலிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நம்ம டிடென்ஷன் சார்ஜஸை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா யூ ஹேவ் டு கெட் த ஸ்பெஷல் பர்மிஷன். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ டிடென்ஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர் அங்கே வந்து டிடென்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரியுதா? கரண்ட் போயிடுச்சு, வில் சி. நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மணி ஆர் ஸ்பான்சர்ஷிப். நீங்கள் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ப்ரைஸ் மணி கிடைக்கிறது, இல்லை ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்ராட் பை எ பர்சன் அதர் தேன் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் பாடிஸ். ஓகேவா? இஃப் த அமௌண்ட் இன்வால்வ் எக்ஸீட்ஸ் $1 lakh $1 $1,00,000 மேலே போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் ரெமிட் பண்ணுறதாக இருந்தால், வெளிநாட்டுக்கு ரெமிட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டேக் தி ஸ்பெஷல் பெர்மிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் தி பெர்மிஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? கரண்ட்டு போயிந்தி வைந்தி வந்தது அந்த மாதிரி ஆகுது. சரி, ஓகே, இப்போ புரியுதுல்ல இது? அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ரெமிட்டன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் PNI கிளப். ஓகேவா? அப்போ ரெமிட்டன்சஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் PNI கிளப், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லக்ஸரி கிளப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கிளப்புக்கு மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஓவர் தேர், அங்கே நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இது ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சும்மா ஃப்ரைட் ஆஃப் வெசல்னா என்ன, FOB பேசிஸ்னால் என்ன, CIF பேசிஸ்னால் என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கல்ச்சுரல் டூர்னால் என்ன, ஒவ்வொன்றா நம்ம வந்து இதில் பார்க்கணும்.
இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவிஷன்றது இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். டிவி சேனல்ஸ் எப்படி வந்து அங்கேருந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷிப்பிங், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் மணி யாருக்கு தருவா, விராட் கோலிக்கு யாராவது தருவாங்களா, என்ன ஏது, அது எப்படி நம்ம பர்சீவ் பண்ணணும் அந்த கான்செப்டை. அதுமாதிரி P&I கிளப்னா என்ன, ஏன் இந்த கிளப்புக்கு மட்டும் ரெமிட்டன்ஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மற்ற கிளப்புக்கெலாம் நம்ம வந்து பெர்மிஷனே வாங்காமல் பண்ணலாமா கூடாதா, என்ன ஏது, இதில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா படிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் சொல்வேன், ஒரு ஸ்டோரி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கை படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஹார்ட் வேர்ட்ஸ் எனக்கு எல்லாமே புரியணும். அப்போ தான் நான் அந்த புக்கை படிப்பேன். நம்ம சொல்லக்கூடாது, நம்ம என்ன பண்ண ஒரு புக்கை படிக்கணும். அப்போ தான் அதில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, ஓகேவா, அப்போ தான் வந்து நமக்கு அது என்ன கான்செப்ட்டுங்கிறது நமக்கு புரியும். கான்செப்டே நமக்கு புரியாமல், அது என்ன கதைக்களம்னே புரியாமல் நான் ஒவ்வொரு லைனாக புரிஞ்சாதான் நான் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எடுக்கணும் கல்ச்சுரல் டூர், வாட் இஸ் கல்ச்சுரல் டூர், இதை பற்றி நான் ஒரு ½ hour உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா கூட அதுலேயே நமக்கு டைம் போயிடும். ஸோ ஆன் த ஹோல் எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறோங்கிற ஓவரால் ஐடியா கிடைக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓவரால் ஐடியாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஷிப்பிங் ரிலேட்டடாக, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, இம்போர்ட் ரிலேட்டடாக, டிடென்ஷன் சார்ஜ்னு ஏதோ வாங்குறாங்களே, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீன்னு சொல்கிறாங்களே, ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்களே, சார்ட்டர்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன ஏதுங்கிற ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் ஐடியா கிடச்சதுக்கப்புறமா வில் ரீட் தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் ஸ்பெஷல் பர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே ஸ்பெஷல் பர்மிஷன் ஏன் இதுக்கெலாம் ரிக்வயர்ட், வை இஸ் இட் ரிக்வயர்ட், வாட் இஸ் இட், ஸோ அதுக்கப்புறமா மைனாரிட்டிஸ்குள்ளே போகணும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்குள்ளே போகணுமே தவிர எடுத்த உடனே நான் ஒரு லைன் படிக்கும்போது அதில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு படிப்பேன்னு ட்ரை பண்ணாதீங்க. இது இந்த பேப்பர்னு இல்லை, நீங்களே ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து படித்தா கூட மேம் எனக்கு இந்த வேர்ட் புரியல, நான் உடனே நிப்பாட்டிட்டோமா படிக்கிறத, டோன்ட் டூ இட். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல் ரீட் கொடுங்க. யூ வில் பேசிக்கலி will only be able to understand. இதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த 8 பாயிண்ட் இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்கன்ற ஓவரால் ஐடியா ஃபார்ம் ஆகணும்னாலே நீங்கள் சின்ன சின்ன வேர்ட்ஸ் புரியலனாலும் ஓவரால் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். அதுக்கப்புறமா when you dig deeper you will get better understanding. அதுவே தெரியாமல் கல்ச்சரல் டூல்ஸை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் ChatGPT கிட்ட போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க, எந்த நாளும் கல்ச்சுரல் டூரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்தா அதுலேயும் உங்களுக்கு 10-15 minutes, ½ hour போயிடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பக்கத்துக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வெரி வைஸ்லி. அட் த எண்ட் ஆஃப் த டே how many marks are going to come from Fema? 8 marks. 8 marksக்கு வாட் இஸ் தட் யூ சப்போஸ் டு டூ, அதுதான் பண்ணணும். இது எத்தனை அதர் லாஸில் இதுவும் ஒன்று, ஆல்ரெடி ஏகப்பட்ட அதர் லாஸ் இருக்குது. GCA இருக்குது, LLP இருக்குது, IOS இருக்குது, அந்த மாதிரி Fema ஒன்று. Femaவில் எத்தனை ஷெட்யூல் இருக்குது, 5 ஷெட்யூல். அதில் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸோட செகண்ட் ஷெட்யூல் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ப்ரொஹிபிஷன், செகண்ட் ஷெட்யூல் ரெஸ்ட்ரிக்ஷன், 3வது ஷெட்யூல் என்ன, 3வது ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3வது ஷெட்யூலில் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை கம்பெனிக்கும் இருக்கா, கம்பெனிக்கும் இருக்கா, அப்போ ஃபெசிலிட்டிஸ் அதுதான் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அப்படி. அப்போ இதில் ஒரு 3rd ஷெட்யூலில் தான் நார்மலான பீப்புளுக்கு ரிலேட்டடான எல்லாமே எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப கல்ச்சுரல் டூர்னா என்னது, CAF பேசிஸ்னா அது, FOB பேசிஸ்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா we will never be able to proceed what is what. ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாம் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஸ்டின்ஸை படிக்கும்போது நம்ம இது என்னது அது என்னதுன்னு ஒவ்வொன்றா நம்ம லேயர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா?